அவங்க எல்லாத்தையுமே எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமை நோக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீட் எக்ஸாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாலே அந்த எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே சில பேர் சூசைட் பண்ணிக்கிறதையும் பார்க்குறோம், கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க, இது மேலே உங்களோட கருத்து? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாலே உள்ள செலக்ட் ஆகி போயிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் கேம்பஸ் பாய்ஸ் கேம்பஸ் அப்படின்னு தனித்தனியாக இருக்கு. 568 ஸ்கோர் வாங்குற காரணமே ஃபெதர்ஸ் தான். இந்த இன்ஸ்டியூட் சேர்ந்து வந்து ஒரு 40 to 50 மார்க்ஸ் சரியா பூஸ்ட் ஆயிடுச்சு. நான் வந்து முடியாது அப்படின்ற அந்த மென்டாலிட்டியும் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த மைண்ட் சேஞ்ச் செட் பண்ணிட்டாங்க. நீட்டோட தேவைன்றது உண்மையிலே அதோட தேவை அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்க? நீட்டு இருக்கு, கஷ்டமா இருக்கு, இது அவங்களால பாஸ் பண்ண முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக வேண்டாம். முடியும், கண்டிப்பாக முடியும். பிஹைண்ட் தி ஏர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனீத். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வரைக்கும் வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சலில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட்டோட மேனேஜிங் டைரக்டரோட தான் நம்ம வந்து பேச போகிறோம். நம்ம தமிழ்நாட்டோட கல்வி தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமக்கல் தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கே தான் அதிகபட்சமான எல்லா வருஷமும் வந்து 12th டாப்பர்ஸ் வந்து உருவாகிறாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடமா நாமக்கல் வந்து பார்க்கப்படுது. நாமக்கல், திருச்செங்கோடு, இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நிறைய பேர் வந்து நீட் ஆஸ்பிரேஷன்ஸ், அதாவது நீட் எக்ஸாம் எழுதி ஒரு தலை சிறந்த டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேரால் கிளியர் பண்ண முடியல. நிறைய பேருக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு பெரிய டஃப்பாக இருக்குது. இந்த நீட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அப்ரோச்சோட ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட்ன்றது கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய சூப்பர் 40 அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கறத நோக்கி அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட மேனேஜிங் டைரக்டர் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க போய் பேசலாம். ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். நமக்கு வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 6 o'clock நம்ம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம டே வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. ஸோ அதனால இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட்டோட சூப்பர் 40 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ இங்கே பேசுறத விட நம்ம இன்ஸ்டியூட் போய் பேசினா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக போகலாமா? போகலாம். ஸோ பிரதர், நம்ம சொல்லக்கூடிய அந்த சூப்பர் 40 அப்படின்றதே டைட்டிலே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரைட். வெறும் 40 பசங்களை மட்டும் எடுத்து ட்ரெயின் பண்ணி அந்த 40 பேருக்கும் 100% ரிசல்ட்ஸ் நோக்கி நீங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். ஸோ எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில்? ஸோ நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முழு மனசோட ஒரு டாக்டர் ஆகணும் சார், சொசைட்டியில் வந்து ஒரு ரெஸ்பெக்டட் ப்ரொஃபஷன் போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வராங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமாவே அது இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இண்டிவிஜுவலா டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மேக்கிங் ஹிஸ்டரி தான். நம்ம 40 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து 40 பேர்த்தையுமே எம்பிபிஎஸ் காலேஜுக்கு புஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா நல்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள போயிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாலே உள்ள செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட போயிட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ எக்ஸாக்டா நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட லொகேஷன் எங்க இருக்கு? நாமக்கல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 kilometers தான். சென்டர் போர்ஷன் ஆஃப் த சிட்டிலே இருக்கு. இபி காலனி ஆலமரம், இந்த ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இபி காலனி ஆலமரம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். பெஸ்ட் லொகேஷன்ல ரொம்பவும் டிராவல்க்குலாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவான ஒரு லொகேஷன் தான் இருக்கு. இப்போ கேர்ள்ஸ் கேம்பஸ் பாய்ஸ் கேம்பஸ் அப்படின்னு தனித்தனியா இருக்கு. கேர்ள்ஸ் கேம்பஸ்ல வந்து ஒரு கம்ப்ளீட் அபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துருக்கோம். அங்கேயே கிளாஸ் ரூம், ஹாஸ்டல் அண்ட் நம்மளோட ஆஃபீஸ் ரூம் எல்லாமே அங்கேயே இருக்கு. எல்லாமே சிச்சுவேட்டடா இருக்கு கம்ப்ளீட்டா. அதே மாதிரி கேமரா, சிசிடிவி கேமராஸும் இருக்கு அவைலபிள் அவங்க எல்லாத்துக்கும் செக்யூரிட்டிக்காக. அந்த மாதிரி இன்ஸ்டியூட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரைட். இதுதான் நம்ம லொகேஷன். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கேம்பஸ். ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து வந்திருக்கோம். ரைட். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னீங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இந்த நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே எப்படி பிளான் பண்ணணும், எந்த மாதிரி அவங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. எப்பவுமே மண்டே வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் செஷனோட ஆரம்பிப்போம். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் அப்படிங்கிறதுனால
மண்டே ப்ளூஸ் இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் வந்து நெக்ஸ்ட் 6 days ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்போம். நம்மளோட பார்ட் ஆஃப் அகாடமிக்ஸ்லயும் அது எப்பவுமே இன்க்ளூட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் ரூம்ல வெல் எக்யூப்டு ப்ரொஜெக்டர் இருக்கு, ஒரு ஹைஃபையான கிளாஸ் ரூம். ஸோ பிரதர், நம்ம வந்து பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து ட்வீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த லெவலுக்கு ஒரு நல்ல ஹைடெக்கான ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், ஹைடெக்கான கோச்சிங் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஃபேக்கல்ட்டி டீமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் பிளேஸ்ல இருந்து குவாலிஃபை ஆன ஒரு டீச்சர்ஸ். அது வந்து RI அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து குவாலிஃபை ஆன ஒரு பெஸ்ட் டீச்சர்ஸ் அவங்கள தான் கிளாஸஸ் ஹேண்டில் பண்றாங்க. ரைட். அதே மாதிரி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு டீச்சர்ஸும் பெஸ்ட். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்குள்ளே நான் போய் பார்த்ததில்லை. ஓகே. பிகாஸ் நான் படிக்கும்போது நீட்டும் இல்லை, நான் நீட்டுக்கு ட்ரையும் பண்ணல. ஓகே. ஸோ ஐ எம் வெரி கியூரியஸ் டு சி ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் அது எப்படி கோப் அப் பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஓகே. ஸோ போய் பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா உள்ள வாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன திங்ஸ்லாம் பண்றோம், அண்ட் ஹவு இட் இஸ் பெஸ்ட் ஃப்ரம் கம்பேர்ட் டு அதர் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ பொதுவாகவே நீட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து பயம் இருக்கும். இந்த எக்ஸாம் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோமா, நல்ல மார்க் எடுப்போமா அப்படின்னு. அதுக்காக அவங்க வந்து இப்போலாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 6th 7thலேருந்தே கோச்சிங் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு கோச்சிங் அப்படின்றது எவ்வளோ தேவை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ன்றது ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த லெவலுக்கு ஷேப் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களோட கரியரில் எவ்வளோ முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க போயிடலாம். ஓகே ப்ரோ, ஸோ நம்ம வந்து இப்போது ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு? மேபி இப்போ வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் போயிட்டு நினைக்கிறேன். நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இருப்பாங்க, நம்ம சார் இருப்பாரு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ எவ்ரி டைம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த எந்தூசியாசம்ன்றது கண்டிப்பா இது ஒரு லாங் டேர்ம் அப்படின்றதுனால அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆமா. ஸோ அதை எப்படி பூஸ்ட் பண்ணுவீங்க, அவங்களோட மொரால் எப்படி ஹையா வச்சுப்பீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 1 year டிராவல் பண்ணும் பொழுது அப் அண்ட் டவுன் இருக்கும். ஒரு டைம் நல்ல ஹை பீக்ல நம்ம ஸ்கோர் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்லோ ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்லோ ஆகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாவே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது உண்டு. ஸோ அந்த மோட்டிவேஷன் தான் அவங்க அடுத்த எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நம்ம ரெகுலராகவே பண்றது தான். இப்போ நான் ஃபிசிக்ஸ் ஹேண்டில் பண்றேன். அப்படி ஃபிசிக்ஸ் கிளாஸ் கூடயே சேர்த்து நான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி பெட்டரா ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற மோட்டிவேஷன் சேர்த்தியே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நைஸ். சரி, இப்போ நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகலாம். ஷோர். ஓகே. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஏன்னாக்கா நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே தான் கற்றுக்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே தான் வந்து நம்ம யாருன்றதை நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும்போது தான் அது டிஃபைன் பண்ணுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். வாங்க போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். சிரோன் உட்காருங்க. ஸோ நேற்று வீக்கெண்ட் எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். ஈஸியாக இருந்துச்சா? நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் ஃபுல்லாக உங்களோட மார்க்ஸ் ஸ்கோரிங்ஸ்லாம் பார்த்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஆல்ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா? என்ன போர்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில்? அமைன்ஸ். லாஸ்ட் இயர் வந்து நீட்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த நெக்ஸ்ட் இயர் கமிங் இயர் நீட் எக்ஸாம் வந்து நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். சரியா? அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணுறீங்க. சார்ட்ட ஃபீட்பேக் எடுத்தேன். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீங்கள் எதை நீங்கள் படிச்சிங்கனாலுமே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். அண்ட் சார், மே கம் இன்? எஸ் சார், ப்ளீஸ் கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருக்கு. ரைட். என்ன போயிட்டு இருக்கு உங்க டேல? இப்போ இவங்க வந்து நம்ம S40 சூப்பர் 40 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ப்ரெசென்ட்டாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் எப்படி முன்னாடி நடுவில் வந்தீங்களோ நானும் அப்படி தான் வந்தேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இப்போ மார்னிங் 6 to 7 எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் அசைன்மெண்ட் சால்வ் பண்ணுவாங்க. அந்த அசைன்மெண்ட் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குட்டியாக பிரேக் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்து அசைன்மெண்ட்ஸ்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம காலையில் அந்த ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், அவங்க காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால. ஸோ மதியம் நம்ம அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனால் பார்க்காத மாதிரியே இருக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டமானு சொல்லக்கூடாது, லைக் அவங்களோட லெவலுக்கு அதிகமாக இருக்கிறப்போ டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வரும்.
நிறைய பேருக்கு வந்து அது சால்வ் பண்ண முடியல அப்படின்றப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்களோட மொரல் டவுன் ஆகும். அது நம்ம இவ்வளோ போடுறோம் அந்த சம் வரவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த டைமில் எப்படி அவங்களுக்கு பர்சனலைஸ்ட் கைடன்ஸ்ன்றது கொடுக்குறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட்ஸில் டவுட்ஸ், ஒரு குட்டி டவுட், ஒரு பேசிக் டவுட் வரும்பொழுது கூட அவங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ஒரு காம்ப்ளெக்ஸான டவுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பேசிக் டவுட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம அதை எடுத்து புரிய வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும்பொழுது தான் அவங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அவங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் சரி, நம்மளோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் சரி. ஸ்டூடெண்ட்ஸும் டவுட்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரணும் அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு க்ரோத், ஒரு மார்க்கில் க்ரோத் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இதுலேருந்து அதுன்ற மாதிரி அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே ஒரு அட்வைசர் இல்லை ஒரு கவுன்சிலரோட தேவைன்றது இன்னைக்கு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தேவை. ஸோ அதை எந்த லெவலுக்கு நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறீங்க? அண்ட் டீச்சர்ஸே கவுன்சிலர்ஸாக இருக்காங்களா? நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் த கிளாஸஸும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட கவுன்சிலர்ஸும் ஹாஸ்டல்லே அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ் கூடயே அவங்க கவுன்சிலர்ஸாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலோ ஒரு சிஸ்டர் மாதிரி இருந்து அவங்கள கிளாரிஃபை பண்ணி முன்னாடி கொண்டு போவாங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜஸும் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ இதே போல் ஸ்டடி நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி அது ரொம்ப ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுவேன். ஸோ ஸோ இங்கே வந்து ஒரு நோட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நோட்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு நோட்டாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண அவங்களுக்கு வந்து எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும்? கண்டிப்பாக இதில் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 2:30 to 7:30 இன் எ டே இவ்வளோ டைம் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலில் லெவல் 1, லெவல் 2, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ லெவல் 1 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெவல் 2 வந்து லெவல் 1 ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லெவல் 2க்கு போங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுப்போம். இதில் நடுவில் எங்கெங்க கொஸ்டின்ஸ் டவுட் வந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். அதுவும் இன்ஸ்டன்ட்டாக கிளாரிஃபை பண்ணிடுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாகவே டெவலப் பண்ண வைக்கிறோம்னா, நீங்கள் வந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங், ஒரு 4-5 பேர் கூட டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொலாபரேட்டிவ் லேர்னிங் பண்ணும்பொழுது எஃபெக்டிவான அவுட்புட் வெளியே வரும். ஓகே, ஸோ அது ஸோ கண்டிப்பாக என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான்லாம் கிளாஸ் ரூம் போகிறதே பெரிய விஷயடா, டியூஷன் வர விஷயடான்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தானே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ் அவுட் ஆவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அந்த ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம்? ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெகுலர் மோட்டிவேஷன் ஒரு பெஸ்ட் மெத்தட். கண்டிப்பாக நம்ம கோச்சிங்கில் வந்து பெஸ்ட் மெத்தட் வந்து மோட்டிவேஷன். செகண்ட் வந்து சண்டேஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் வந்து வெளியே கூட்டு போவோம், ஏதாவது அவுட்டோர் கேம்ஸ்க்கு. அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கும் இன்டோர் கேம்ஸஸ் இருக்கு. நம்ம உங்களுக்கு ஸ்கிப்பிங், யோகா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மற்ற ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் தவிர, ஸ்டடீஸ் தவிர சம்டைம்ஸ் நம்ம வந்து மூவிஸ் கொடுப்போம். அது வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி. அவங்க அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த கரிக்குலம். அதனால அவங்களுக்கு மேஜராக அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல வராது. இன்னொன்று, நம்ம பிகினிங் ஆஃப் த இயரே வந்து என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு விஷயம், சின்ன விஷயம் பண்றீங்கன்னா நீங்க அதை பிடிச்சி விருப்பப்பட்டு பண்ணுங்க. அப்படி நம்ம பிடிச்சி விருப்பப்பட்டு பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று வராது. சம்டைம்ஸ்லாம் வந்து நம்ம பசியை மறந்துட்டு கூட ஒரு ட்ரீமை நோக்கி போவோம். அது ஏன் அது அப்படி நடக்குதுன்னா, நமக்கு வந்து அது பிடிச்சிருக்கிறதுனால அதை நம்ம பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். சூப்பர். ஸோ வித்தவுட் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் போறேன். ஸோ இவங்க இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஸோ வித் தட் தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட், ஸோ தேங்க்யூ. கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட பிசிக்ஸ் கிளாஸ்ல மீட் பண்றேன். ஆல்ரைட், ஓகே, பை. ஒரு டயரிங் டேவோட ஹாஃப் டே தான் நம்ம ரீச் ஆயிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ லஞ்ச் போயிருக்காங்க. ஸோ வி தாட் லைக் ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர்லேயே ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு செட்டப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை ஷோ. காலையிலேருந்து ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது நானும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அவங்களோடய பார்க்கும்போது, அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த நீட் அகாடமி அப்படின்றத, நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ன்றதை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலாக நீட் அப்படிங்கிறத விட நாங்கள் வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மைசூர் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன், RIE அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா NCERT கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். ஓகே. NCERT டைரக்டர்ஸ் தான் வந்து நமக்கும் ஹெட். இப்போ இந்த இன்ஸ்டியூட்டோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பெஸ்ட் டீச்சர்ஸை உருவாக்குற ஒரு இன்ஸ்டியூட். அது 4 இடத்துல, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அந்த மாதிரி 4 இடத்துல இருக்கு. சவுத் ரீஜனில் மைசூரில் இருக்கு. அப்போ நான் 12th முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகணும், அதில் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால் நம்ம அதில் என்ட்ரி ஆகணும். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. நான் 12th முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த அட்மிஷன் கிடைச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க பர் இயர் அகாடமிக் இருக்கு. இப்போ MSc ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது 15 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் ஒருத்தன் நான் தமிழ்நாட்டில இருந்து நான் மட்டும்தான் செலக்ட் ஆனேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவங்க தான். அந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிற எல்லாருமே எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க. இப்போ நீட் அப்படிங்கிறத விட எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும், அவங்களை வந்து ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதை படித்து கிராஜுவேட் ஆனோம். நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் பொழுது எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே கர்நாடகாவில் கேசெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் அப் பண்ணிட்டு நான் கிராஜுவேட் ஆகும்பொழுது நீட், நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நீடாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நீட் அப்படிங்கிறது புதுசாக இருந்துச்சு. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இங்கே 2017 வந்தோம். வந்துட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நம்ம எல்லாத்தையுமே MBBS கொண்டு போகணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் பேர்த்த MBBS அனுப்புவாங்க. பட் எங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே MBBS கிராஜுவேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த சூப்பர் 40 அப்படின்றத கேட்கும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் இதுலேருந்து பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு MBBS-ஆக வெளில போகிறாங்க, MBBS படிக்க போகிறாங்க அப்படின்றத நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே நம்மக்கிட்ட வரும்பொழுது அந்த அவங்க சொல்கிற வார்த்தை வந்து சார் எப்படியாவது கொண்டு போயிருங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே அவங்களோட கனவை வந்து நினைவாக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அதுக்காக தான் இந்த 1 year அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணி நம்மக்கிட்ட வந்து நம்பி நம்மக்கிட்ட வரும்பொழுது அவங்க எல்லாத்தையுமே MBBS ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு ட்ரீமை நோக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுது. அண்டு அது நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ப்ரெசென்ட் இயரில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ரொம்ப கம்மியான மார்க்கில் தான் வந்து 12th நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ணோம். அவங்க இப்போ 300 மார்க்ஸ் கிட்ட வராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 7.5 கோட்டா இருக்கிறதுனாலையும் பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் MMC ஸ்டான்லியில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட ட்ரீம், ஒரு நார்மல் விவசாய குடும்பத்திலேருந்து வந்த குழந்தைங்களையும் நம்ம MBBS ஆக்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் ஆஃப் த ஹவராக வந்து நீட் தேவையா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சூழலில் வந்து நம்ம வருஷம் யாரோ ஒருத்தரோட ஒரு சூசைட் கேஸ் வந்து கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு வருஷம் அதாவது நீட் எக்ஸாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாலே அந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் சூசைட் பண்ணிக்கிறதையும் பார்க்குறோம், ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இது மேலே உங்களோட கருத்து என்ன? சரி, நான் வந்து நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இல்லாமல் லைஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் நமக்கு. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே சக்ஸஸை நோக்கி தான் நம்ம போகிறோம். அப்போ வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கு நம்ம முடிவு பண்ணும் பொழுதே தோல்வி அப்படின்னு ஒன்று இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து ரியாலிட்டி. ஸோ பசங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கும். அதனால நீங்கள் வந்து பயந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா மோட்டிவேஷன் செஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஸோ இப்போ என்னோட ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபெயிலியர்ஸ் நிறைய வரும். ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸ்லாம் நீங்கள் எப்படி கடந்து போகிறீங்க, உங்களோட எனர்ஜியும் எந்தூசியாசம் குறையாம எப்படி கடந்து போகிறீங்களோ அதுதான் வெற்றி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை புரிய வைக்கணும், உங்களால் முடியும் அப்படின்னு புரிய வைக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேட்டூரில் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு கவர்மெண்ட் கூட ஒரு 10 lakhs வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ஒரு சைடு வந்து கவர்மெண்ட் வந்து ஒலிம்பிக்ஸில் மெடல் வின் பண்ணுறவங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து தப்பான முடிவு எடுக்கும் பொழுதும் அதை கஷ்டத்தை பார்த்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் நம்ம அதெல்லாம் மீறி நம்ம ஒரு கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ்க்கும் ஒரு கவுன்சிலர், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸ் இருக்கணும். பசங்களுக்கு வந்து கூடயே ட்ராவல் பண்ணுறதுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி தரதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும். இங்கே தான் இன்னொரு கேள்வி ஒன்று வருது. அது என்னன்னா, அப்படி என்ன இருக்குது அந்த போர்ஷனில், அது ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராக் பண்ண முடியறதில்ல? அண்ட் அப்படியே கிராக் பண்ணாலும் அது ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸ் தான்ப்பா இந்த நீட் எக்ஸாம் பண்ண முடியும் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக அமையுது. ஸ்டேட் போர்ட் பசங்களால ஏன் அதை பண்ண முடியறதில்ல?
சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைலாம் இப்போ மாறிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் இயரில் தான் நமக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட்ஸ் இருந்து நிறைய பேர் சிபிஎஸ்சி ஸ்கூல் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஃபேக்ட் என்னோட 2 ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஸ்டேட் போர்டு பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ அந்த மாதிரி நம்ம சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டாக பார்க்கும்பொழுது நமக்கு அது வந்து முக்கியமான விஷயமே கிடையாது. நாம் எப்படி ட்ரெயினை பார்க்குறோம். இப்போ நீட்டுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, அது இன்ஃபேக்ட் 11th 12th சிலபஸ் தான். அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரெயினை பார்க்குறோம். 2 ஸ்டூடெண்ட் வந்து ஒரே பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் ட்ராவல் பண்ணும்போது சக்ஸஸ் கிடைக்குது, ஒரு ஸ்டூடெண்ட் ட்ராவல் பண்ணும்போது சக்ஸஸ் கிடைக்கல. அப்படிங்கும்பொழுது இந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கேயோ நடுவில் டீவியேட் ஆயிருக்கலாம், டைவர்ட் ஆயிருக்கலாம், ஸ்லோ டவுன் ஆயிருக்கலாம். இவனுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும், இவனுக்கு இந்த சப்ஜெக்ட்ல பிரச்சனை இருக்கும், இவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருப்பான். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாவே இன்ஃபேக்ட் எல்லாருமே சக்ஸஸ் கிடைக்கும், எல்லாத்துக்குமே சக்ஸஸ் கிடைக்கும். எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவாக இருக்குது. ஆனால் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம்னு வரும்போது அவங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தோத்துடுறாங்களே அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே, இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் வந்து எங்களோட பேக்ரவுண்ட் வந்து பியூர்லி எஜுகேஷன் பேக்ரவுண்ட். நாங்கள் படித்தது 6 வருஷம் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் படித்தோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கூட 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்கும்போது, சார் நீங்கள் எத்தனை பேர் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நான் கேட்கும்போது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்களாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகணுமேன்னு சொல்லி படித்தோம். ஏன்னா டீச்சிங் அப்படிங்கிற ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு நாங்கள் படிச்சுட்டு வெளியே வந்தோம். ஜென்ரலாக நம்மளோட சொசைட்டியில் நீட்டுக்கு முன்னாடி நீட்டுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் ஆங்கிளில் நான் பார்க்குறேன். என்னோட இன்சைட்லேருந்து நான் பார்க்கும்பொழுது இந்த கேள்வி கேட்குற மனப்பான்மை நீங்கள் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அவன் ரொம்ப கேள்வி கேட்குறான், அவன் சப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து நிறைய பேர்த்துட்டு இருக்குது, மெயின்லி கார்ப்பரேட் கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம். பட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை இண்டிவிஜுவலாக திங்க் பண்ண வைக்கும், யோசிக்க வைக்கும். இது ஏன் அப்படி நடக்குது, எதனால் இந்த கான்செப்ட் இப்படி வருது அப்படின்னு. அப்போ இந்த யோசிக்கிற திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்டோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர்ஸ் என்னோட நேஷனுக்கு தேவை. அப்போ ஒரு சிறந்த டாக்டர்ஸ் இருந்தால் தான் நல்ல ஒரு மருத்துவம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது கவர்மெண்ட். குவாலிஃபைட் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்வி ஒன்று வருது, என்னன்னா எப்படியும் அவங்க எம்பிபிஎஸ் படித்து முடிச்சதுக்கப்புறமா எக்ஸிட் எக்ஸாம்ன்றது ஒன்று எழுதணும் இருக்கும். அந்த எக்ஸிட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் எம்பிபிஎஸ்ன்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அவங்க தான் ப்ராக்டிசிங் டாக்டராகவும் மாறுறாங்க. ஸோ இவங்களை உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஏன் இந்த சப்ரஷன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதோட பதில் என்னவா இருக்கும்? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே எதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். ஸ்டார்டிங்கில் இருக்கிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் க்ரௌட், ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்ட்ரேஷனுக்காக. நமக்கு வந்து ஒரு காமன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு எக்ஸாம். ஆனால் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு போர்டு எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும்போது சில ஸ்டேட்டில் சிலபஸ் வீக்காக இருக்கலாம், சில ஸ்டேட்டில் சிலபஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து மெடிசன் படிச்சுட்டும் தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ ஈவனாக நமக்கு வந்து ஒரு கேலிபிரேஷன் பண்ணி ஒரு குவாலிட்டியான டீச்சர்ஸ், குவாலிட்டியான எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு காமன் எக்ஸாம், ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம் ஏன் அதுக்கு எதுவும் அவசியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இப்போது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீட் பிஜி அப்புறம் வெவ்வேறு எக்ஸாம்ஸ் ஒரு 4-5 எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ராடில் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம் அண்ட் ஃபைனல் இயருக்கு ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் மூலியமாக இவங்க இந்த 4 விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். உங்களுக்கு நீட்டுக்கு போகணுமாலும் ஓகே, வெளியிருந்து வரவங்களுக்கும் ஓகே, அதே மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கும் இதுலேயே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இப்போ பேர்டன் எடுக்க தேவை இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே காமனாக ஒரு எக்ஸாம் நெக்ஸ்ட்னு வந்துருச்சு. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நமக்கு அதனால ஒரு பெனிஃபிட் இருக்குது. நிறைய எக்ஸாம்ஸ் எழுதாமல் ஒரே எக்ஸாம்னால டிஃப்ரெண்ட் விண்டோஸ் இருக்குது. அந்த ஒரு எக்ஸாம் த்ரூ ஒன் எக்ஸாம். ஓகே ஸோ 40 பேர் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 40 பேர் பேட்ச்சில் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். 100 கணக்கில் 1000 கணக்கில் பேட்சஸ் எடுத்து அதில் வந்து ஒரு ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறதுல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு கார்ப்பரேட் அப்ரோச் அப்படின்றத தாண்டி நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் கொடுக்குறீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? அண்ட் அட் த சேம் டைம் இது ரிசல்ட்ஸ் கொடுக்குதா? கண்டிப்பாக ரிசல்ட்ஸை பற்றி நம்ம பேசணுன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்கள மட்டும் ட்ரெயின் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். எங்களோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் 6 o'clock மார்னிங் டெய்லி டெஸ்ட், 6 to 7 6 to 7 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இவ்வளோ ஏர்லியெல்லாம் வைக்க முடியாது. ஸோ 6 to 7 to ஒரு 7:30 7:45 வந்து ஒரு செஷன், ஒரு பயாலஜி பாட்னி செஷன் இல்லை ஜுவாலஜி செஷன் வரும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்த செஷன் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஏரியா. அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டெய்லி டெஸ்ட் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டெய்லி டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, எந்தெந்த கொஷின்ஸ் தப்பு பண்ணாங்க, எந்த இடத்துல லேகிங்காக இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 40 minutes வந்து டீச்சர்ஸ் கூடயே அவங்க எரர் நோட் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ்க்கு தனியாக, கெமிஸ்ட்ரிக்கு தனியாக, பாட்னி ஜுவாலஜி தனியாக அதில் என்ட்ரி பண்ணுவாங்க.
ஸோ இப்போ வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க, அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இந்த செஷனும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாஸ் இன்ஸ்டியூஷன்ஸில், மாஸ் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 4000 பேர் 5000 பேர் இருக்கும் பொழுது குழந்தைங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம் பார்க்கறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த குழந்தைங்களோட நேம்ஸ் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கிளாஸ் ரூமில். அப்போ நம்ம இதில் வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கிளாஸஸ் ரெகுலராக ஒரு 1:30 வரைக்கும் போகும். லஞ்ச் முடிச்சுட்டு 40 மினிட்ஸ் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை இப்போ தூங்க விட்டுருவோம். அவங்க தூங்கி ஃப்ரெஷ் ஆகி அடுத்து அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அசைன்மெண்ட் ஒர்க்ஸ் தூங்கி ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க்ஸே நம்ம கொடுக்குறோம், ப்ராக்டிஸ் அண்ட் அசைன்மெண்ட் எல்லாமே. இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸில் பண்ணுறது கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது இண்டிவிஜுவலாக அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நீட்டோட அவசியத்தை வந்து இப்போ ஏன் அப்படின்னு கொஷின் பண்ணுற நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அதோட சிலபஸ் சேஞ்ச் அப்படின்றது வேணும். நிறைய பேர் வந்து அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அட் த சேம் டைம் நீட் எக்ஸாமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பல தரப்பில் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ பட் இருந்தாலும் வருஷம் வந்து நீட் எக்ஸாம் வருது, நிறைய பேர் எழுதுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு டிசைட் காலேஜஸ் போய் படிக்கிறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அட் த சேம் டைம் நீங்களும் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணிருக்கீங்க. நீட்டோட தேவைன்றது உண்மையிலே அதோட தேவை அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்களா? அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நம்ம இப்போ அது வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் செட்டப்புள்ள இருக்கு. இப்போ எப்படி இப்போ கோவிட் வந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி அதை வந்து மீண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ வந்துருச்சு, அதுக்கான நெசசரி இன்புட்ஸ் நம்ம எடுத்து தான் அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு மேண்டேட்டரியா இருக்கு இப்போ. பட் அந்த எக்ஸாமுக்காக நம்மளை எப்படி நம்ம எக்யூப் ஆகிக்கிறது? இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் சரி, நிறைய பேர்த்தோட தரப்புல இருந்தும் சரி, நீட் எக்ஸாம் வேணாம், ஏன்னா கிராமப்புற மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்துச்சு. அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதையும் தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்டால் அதை பண்ண முடியும். கவர்மெண்டால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு நீட் சென்டர்ஸ் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அது வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறத விட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நம்ம டெவலப் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இந்த 40 பேர் சொன்னீங்களா, சூப்பர் 40 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்சில் வந்து 40 பேர் இருப்பாங்க. இந்த 40 பேரும் வந்து வேறு இடத்துலேருந்து வந்து படிக்கிறாங்க, வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்து படிக்கும்போது அவங்களுக்கு தங்குற வசதி, சாப்பாடு மற்றும் லாட்ஜிங், அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஒரு கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்தும், சம்டைம்ஸ் 15 10 பாய்ஸ் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு யூஸ்வலாக வரும். 1:3 ரேஷியோவில் நமக்கு வரும். ஏன்னா நம்ம 40 மெம்பர்ஸ்க்கு தான் அகாமடேஷன்ஸ் கொடுப்போம், அவங்களுக்கு மட்டும் தான் எடுத்து அட்மிஷன் கொடுப்போம். அதுக்கு மேலே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாது. எங்களோட ஐடியாவே பார்த்தீங்கன்னா சூப்பர் 40 அப்படிங்கிற ஒரு ஐடியானால. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர், இது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு வீட்டுக்கு 4 பேர் 5 பேர், அதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ஃப்ளோருக்கு வந்து ஒரு 10 டாய்லெட்ஸு, அதில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து வீட்டில் தங்கியிருக்க மாதிரியே தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றி சொன்னீங்க. அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸை தாண்டி அதை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து லைவாகவே கிளாஸில் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக. ஸோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் நடத்தி போகிறது கூட ரைட். ஸோ டியூட்டர்ஸ், அதாவது டியூட்டர்ஸோட ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு நல்ல ட்விட்டரால் மட்டும்தான் வந்து சில விஷயங்களை ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர முடியும். உண்மை. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் திறமையான டீச்சர்ஸ், ஆசிரியர்களை வந்து நீங்கள் எப்படி ரெக்ரூட் பண்ணீங்க அண்ட் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நமக்கு வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணுற டீச்சர்ஸும் இருக்காங்க. பட் எங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனில் ஆர்ஐ, நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்ஐ இன்ஸ்டியூஷனில் இருந்து கிராஜுவேட் ஆன ஒரு டீம் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் தான். எல்லாருமே MSc ED 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸ். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோர்ஸும் கூட. ஹைலி எஜுகேட்டட். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட நேஷனில் KV, NV அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு, ஸ்கூல்ஸுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது ரெஃபரன்ஸில் ஆஸ் பர் த நார்ம்ஸ் ஆஃப் RI ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் மைசூர், அதாவது டீச்சரோட குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து ஆஸ் பர் த நார்ம்ஸ் ஆஃப் RI மைசூர்னே தான் கொடுப்பாங்க. அப்போது அங்கேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெல் எஜுகேட்டடான டீச்சர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. அப்புறம் டெமோ கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து அப்புறமேல் டீச்சர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா 4:1 அப்படின்னு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சருங்கிற ரேஷியோவில் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்கோம். இப்போ மீதி டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஃபைனலாக இந்த சூப்பர் 40 அப்படின்றதுல இந்த வருஷம்
2021 இது முடிஞ்சது. கரெக்ட். 2022க்கான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ரைட். ஸோ இந்த பேட்ச் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபில்லிங் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரெசென்ட்லி நமக்கு இப்போ ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அட்மிஷன் முடிஞ்சு, அதாவது நீட் எக்ஸாம் முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு 3-4 டேஸ்லேயே அது முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வந்து பெருசாக மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறோன்னா ரெஃபரன்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி அவங்களோட நெய்பர்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸை சொல்லி அந்த அட்மிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறோம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியான செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லாமல் அந்த குழந்தைங்க 11th and 12th எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிச்சிருக்காங்க, அவங்களோட என்ன ஒரு மெத்தட்ஸாக இருந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள், என்ன பொட்டன்ஷியல் என்ன, ஏன்னா அந்த அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்து நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் அவுட்புட் எங்களால் நாங்கள் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறோம். அதை பேஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இல்லை. நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது அவங்களோட நெக்ஸ்ட் 1 year பிளானிங்காக கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம எடுக்கிறதே 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கிளியர்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வெறும் 13,000 per year அந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி 22-23 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்குது. மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 7 வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் அந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ்க்கு ஆப்ட் பண்ணுவாங்க. அண்ட் 1 or 2 வந்து ரிட்டர்ன் ஆவாங்க. அதுவும் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கைனால கண்டிப்பாக அடுத்த வருஷம், ஏன்னா நான் சொன்ன மாதிரி 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்து பண்ணுறது ஒரு மெயின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வித்தின் நியர் ஃபியூச்சர் 40 ஸ்டூடெண்ட்ஸுமே கவர்மெண்ட் சீட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதை ஒரு சேலஞ்சிங் எடுத்து பண்ணுறோம். எப்படி பண்ண முடியாமல் போயிடும், நாம் வந்து பெஸ்ட்டு கொடுக்குறோம், பெஸ்ட்டு ஷெட்யூல், பெஸ்ட்டு பிளானிங், பெஸ்ட்டு டீச்சர்ஸ் அண்டு பெஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது, எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கும் பொழுது எந்த ஸ்டூடெண்ட்டாலையும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட்டு இன்ஸ்டியூட் கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா பர்சனலைஸ்டு கோச்சிங் கிடைக்கணும், பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டோட எஜுகேஷன் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய நாமக்கல்ல போயிட்டு ஆகிட்டு இருக்கு. ரைட். ஸோ இது வந்து ஒரு ஹப், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எஜுகேஷனுக்கு ஹப்பு தான் அது. அங்கே இன்ஸ்டியூஷனில் ஒரு சீட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தாலையும் முடியும். இதில் வந்து பயம் வேண்டாம். நீட்டு இருக்கே, கஷ்டமாக இருக்குது, இது அவங்களால பாஸ் பண்ண முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக வேண்டாம். முடியும், கண்டிப்பாக முடியும். நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயினப் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த குழந்தைங்கள் எம்எஸ்சி பிஎஸ்சிலாம் முடிச்சுட்டு இவ்வளோ எக்யூப்டான எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க உள்ளே போவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கும்பொழுது எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக அவங்க மாறும் பொழுது கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணும். இன்ஃபேக்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், எம்பிபிஎஸ்ங்கிறது உங்களோட ட்ரீம். அந்த ட்ரீம் வந்து உங்களுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதே மாதிரி தான் நாங்கள் எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் டீம் கூட நான் சொல்லுவேன், 40 ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம எம்பிபிஎஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ட்ரீம். அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது இது எப்படி நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி பிரதர், என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு. அண்ட் பின்னாடி ஒரு வாசகம் இருக்கு, டோன்ட் சே தட் இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி. ரைட். ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே பாசிபிள். அண்ட் அட் த சேம் டைம் நீட் எழுதின மாணவர்கள், அடுத்த வருஷம் எழுத போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? அண்ட் இந்த ஃபெயிலியர் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்காம நிறைய பேர் வந்து தப்பான முடிவுகள் எடுக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது எக்ஸ்ட்ரெஸ்ஸான லெவலில். அது எல்லாமே ரொம்ப தப்பான சிந்தனைகள். இது மட்டும்தான் வாழ்க்கைன்றது கிடையாது. ஸோ அதை தாண்டி உங்களோட கருத்து? ரைட், நீங்கள் சொன்ன மாதிரியே சூசைட் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வு கிடையாது. நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நோக்கி பயணிக்கக்கூடாது. ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதுக்காக தான் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, 1 year அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் பண்ணி கூட நீட் எக்ஸாம் எழுத முடியும். இல்லைன்னா நம்ம 12th வந்து எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் நீட்டுக்குள்ளே போக முடியும், அடுத்த வருஷம் உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கூட கொண்டு வரலாம். பட் அது வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து இருக்க செய்யும். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி 24/7 உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அது வந்து இப்போ கிடைக்கலனாலும் சக்ஸஸ் மைட் கெட் போஸ்ட்போன்ட், பட் யூ வில் கெட் இட் ஃபார் ஷுர். அது வந்து நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. இந்த இன்ஸ்டியூட் ஃபுல்லாக சுற்றி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட்லேருந்து
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என் கூட இருக்காங்க. நம்ம வந்து அவங்களோட தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ அவங்களோட ஜேர்னி அப்படின்றது எப்படி இருந்தது, அண்ட் அவங்களோட நீட் மார்க்ஸில் வந்து ஃபெதர்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட பங்களிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. அட் த சேம் டைம் இவங்க சொல்லக்கூடிய இந்த சூப்பர் 40, அதாவது வெறும் 40 பசங்களை மட்டும் எடுத்து ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த சூப்பர் 40ன்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் அப்படின்றது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத பாஸ் அவுட் ஆன இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து இப்போ மெடிக்கல் காலேஜஸில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம். அண்ட் ஸோ ஸ்டார்டிங் வித் ப்ரோ. ஹாய், ஐ எம் அஸ்வன். நான் இப்போ புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். ஸ்கூலிங்ஸ் பண்ணும்போதே நான் ஃபெதர்ஸ் கூட டைப்பில் இருந்ததுனால ஸோ ஐ வாஸ் வெரி மச் ப்ரவுட். 568 ஸ்கோர் வாங்குற காரணமே ஃபெதர்ஸ் தான். ஃபேக்கல்டிஸ் வேர் வெரி ஃப்ளெக்சிபிள். ஏன்னா நான் டவுட் கிளியரிங் செஷன் அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் வெரி குட் மார்க்ஸ். ஸோ உங்களோட நீட் மார்க் எவ்வளோ? நான் வந்து 589 ஸ்கோர். 589. ஓகே. ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிடும், லைக் நம்ம எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஜேர்னிங்கிறது எப்படி இருந்தது? நான் யூஸ்வலாக ஸ்கூல் டெஸ்ட்டில் ஃபிசிக்ஸ் வந்து 100 அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணிருந்தேன். இந்த இன்ஸ்டியூட் சேர்ந்தது ஒரு 40 to 50 மார்க்ஸ் சரியாக பூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீட்டில் வந்து நான் 145 எடுத்தேன். மைசெல்ஃப் பாலா. நான் தேனி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட நீட் ஸ்கோர் என்ன? என் நீட் ஸ்கோர் 587. ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு? இப்போ இங்கே மற்ற கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 100s அவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருப்பாங்க. இங்கேனா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இங்கே ஒன்லி 40 மெம்பர்ஸ் தான். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் என்ன வீக்னஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, இது எல்லாமே ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக தெரியும் எல்லாமே நல்லா. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த வருஷம் நீட் எழுதியிருக்கக்கூடிய ஒருத்தரோட தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அவரோட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ. உங்கள் நேம் சொல்லுங்கள். மை நேம் ஜீவன் பிரகாஷ். ஓகே, சூப்பர். இனிஷியலாக நான் இங்கே சேரும்போது மார்க் டெஸ்ட்டில் வந்து என்னோட மார்க்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. முன்னாடியே அந்த ப்ரோ இன்சிஸ்ட் பண்ண மாதிரி S40 குரூப் இது பண்ணுறனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இண்டிவிஜுவல் கேர் இது பண்ணுது. ஈவன் பர்சனலைஸ்ட் அப்படியாகவும் அட்வைஸ் இது பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா நான் வந்து முடியாது அப்படின்ற அந்த மென்டாலிட்டியும் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த மைண்ட் சேஞ்சு செட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து இது பண்ணும்போது படிப்படியாக என்னோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோட நீட் ஸ்கோர் வந்து 565 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். ஹாய், என்னோட பேர் கே ஹரிஷ். ஐ எம் ஃப்ரம் மதுரை மெடிக்கல் காலேஜ். என்னோட நீட் ஸ்கோர் 616. ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட் வந்து எனக்கு மாரல் சப்போர்ட்டாகவும் என்னோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். பட் ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட் வந்து ஃபிசிக்ஸில் என் மார்க்கை ரொம்பவே பூஸ்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறத விட இந்த எக்ஸாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு காலேஜ் லைஃப் இருக்குமே, ஒரு வேறு லெவலான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குமே அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு வரும் அப்படின்றப்போ அவங்களோட மென்டார்ஷிப் அண்ட் அவங்களோட கைடன்ஸ் அப்படின்றது நிறைய விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட டிசையர்ட் ஸ்கோர் அண்ட் டிசையர்ட் கோல் அண்ட் நம்ம எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ரொம்ப ஈஸியாக போய் கொண்டு விட்டுருது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? லைக் உங்களோட காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? லைக் ஏதாவது கேஷுவலாக சொல்லுங்கள். லைக் எப்படி போகுது உங்கள் காலேஜ் லைஃப்? ஒன்ஸ் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிட்டா சீனியர்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே சம்திங் பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அகாடமியாக இருக்கட்டும், கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், மச் மோர் காமிக்காகவும் இருக்கும், லைட்டாக ரேக்கிங் இருக்கும், மச் மோர் ஃப்ரெண்ட்லி. ஒரு மிராக்கிள் மாதிரி தான் நம்ம லைஃப்பில். ஒன்ஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா போதும், ஆல்மோஸ்ட் எல்லா பேரியர்ஸுமே நம்ம ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட்டாலே போதும், மச் மோர் ஹாப்பி. சூப்பர் சூப்பர் ப்ரோ. மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்றது ஒரு பெரிய சர்வீஸ். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ நம்ம மெடிக்கல் படித்தா இப்போ நம்ம வெறும் மணி மோட்டிவேட்டடாக மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம இப்போ சர்வீஸ் மைண்டாகவும் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து வெறும் மணி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதே வாழ்க்கை கிடையாது, இப்போ நம்ம சர்வீஸும் பண்ணணும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டது, உங்களோட கருத்துக்களை, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ ஆல், என் பேர் NS ராஜராஜேஸ்வரி. நான் 2020 நீட் எழுதினேன். 635 ஸ்கோர் பண்ணேன். இப்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்ருக்கேன். நான் 635 ஸ்கோர் பண்ணேன். ஃபெதர்ஸ் இன்ஸ்டிடியூட் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரே கேரோட டீச் பண்ணாங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருந்துச்சு. தே மேட் தி சப்ஜெக்ட்ஸ் வெரி ஈஸி, ஸோ தட் நாங்களே ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுவோம். நீட் வந்து ரொம்ப அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தால் ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம் மார்க்ஸு.